அங்கத்தினவர்கள் மாத்திரமன்றி வெளியிலே உள்ளவர்களும் அக்கரைப்பற்று எங்களுடைய கேட்போர் கூடம் அல்லாச் கேட்போர் கூடத்தில் பணம் செலுத்தி அந்த மண்டபத்தை அவர்கள் முறையாக பாவித்து சில அரசியல் கட்சிக்காரர்களும் அவர்களுடையவர்களும் சேர்ந்து மணித்தியால கணக்கில் அங்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தார்கள். ஆனால் கூட்டம் அழைக்கப்பட்டது வேறு காரணத்துக்காக சொல்லப்படுகிறது, நமக்கு தேவையில்லை. அந்த வகையிலே இங்கு இருக்கிறது மொய்தீன் பாவா இணைப்பாளர் வரவு செலவு திட்ட மக்கள் கருத்தறி பேரணி ஒரு அவசரமாக அழகான ஒரு பேரில் ஒரு கூட்டம் உருவாக்கப்பட்டிருக்குது. பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் இவ்வாறான ஒன்றை செய்ய முடியும் என்பதை காட்டியிருக்கிறார்கள். அந்த சங்கத்தால் இந்த சங்கத்தால் இல்லாட்டி அந்த குழுவால் என்று இல்லாமல் மொய்தீன் பாவா இணைப்பாளர் பல மக்கள் குழுவுக்கு அக்கரைப்பத்து மக்களுக்கு என்றே சொல்லலாம். வரவு செலவு திட்ட மக்கள் கருத்தணி செயலணி மாஷா அல்லாஹ், இதுக்கு வேறு விதத்திலான்னு சொல்லணும், அவர்கள் உருவாக்கி முதல்வருக்கு எழுதுகிறார்கள். அதில் அக்கரைப்பற்று மாநகரின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினை தயாரித்து பொதுமக்கள் ஆலோசனைக்காக வெளிப்படுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். சந்தோஷம். அக்கரைப்பற்று மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் ஆலோசனைக்கு அமைய மாஷா அல்லாஹ், கையடிக்கணும் மாஷா அல்லாஹ், அமைய 2026ஆம் ஆண்டின் மாநகர உத்தேச வரவு திட்டம் தொடர்பில் பொதுமக்கள் கருத்தறிவதற்கான செயலணி ஒன்றினை அமைத்து அதன் இணைப்பாகத்தில் சமூக ஊடகங்களின் பொது அறிவித்தல் செய்யப்பட்டு கூட்டம் ஒன்றினை கடந்த 13/12/2025 மாநகர சபையில் அல்லாஜ் மண்டபத்தில் நடத்தியிருந்தோம். இந்த கடிதத்தில் உங்களால் முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்ட பகுப்பாய்வுகள் செய்யப்பட்டதுடன் பொதுமக்களால் ஆலோசனைகளும் சிபாரிசுகளும் முன்வைக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இந்நிகழ்வில் அக்கரைப்பற்று அனைத்து கிராமங்களிலுமிருந்து 70 பேர் பங்கு கொண்டார்கள். அந்த விவரங்கள் இருக்கிறது, என்னென்ன டிவிஷனில் உண்டு. அதனைத் தொடர்ந்து அவர்கள் எழுதுகிறார்கள், இங்கு பொதுமக்களால் முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகளும் சிபாரிசுகளும் பின்வருமாறு. 1. வரவு செலவு திட்டத்திற்கு பொதுமக்கள் கருத்து கேட்பதற்கு வழங்கப்பட்டுள்ள 7 நாட்கள் அவகாசமானது போதாமல் இருப்பதால் இதனை கால நீடிப்பு செய்து வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். இருந்தாலும் நாங்கள் ஒரு மாதம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 2. அக்கரைப்பற்று பஸ் தரிப்பு நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் விளம்பர பலகை கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக செயற்படுத்தப்படவில்லை. அதனை சரி செய்து தனியார் சந்தை விளம்பரங்களை காட்சிப்படுத்துவதன் மூலம் மாநகர வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். பாராட்டத்தக்க ஒரு விஷயம். எங்களுக்கு மறந்து போயிருந்தது காட்சிப்படுத்துகிற வேலையில். ஆகவே அவர்கள் சொன்னதன் பிரகாரம் நாங்கள் அவசரமாக 3/4/442 நாங்கள் உள்ளடக்கியிருக்கிறோம். பொதுமக்கள் தந்ததற்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நான் வாசிக்கின்றேன். பஸ் தரிப்பு நிலையத்தில் மூடப்பட்டுள்ள நிலையில் உள்ள கடைகளை பொருத்தமான மீள் கட்டி அமைத்து வாடகைக்கு விடுதல் மூலம் வருமானத்தை அதிகரித்தல். இது ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமாக சபைகள் இல்லாத காலத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறோம். இதனையும் நாங்கள் எடுத்து ஜனவரியிலிருந்து கடும் கவனமாக செய்கிறோம் என்பதை நாங்கள் அவர்களுக்கு அறிய தருகிறோம். 4. அக்கரைப்பற்று நகரின் பிரதான வீதியில் கடற்கரை திடலில் நடைபெறும் நடபாதை வியாபாரங்கள் நெறிப்படுத்தப்படாமல் உள்ளது. முக்கியமான விஷயம். நாம் கட்டோடச்சி தொடங்கிட்டோம். அவற்றை சீர் செய்து அதற்கான பொருத்தமான இடங்களை ஒதுக்கி உட்கட்டுமான ஏற்பாடுகளை குடை ஹட் அமைத்து வியாபாரிகளிடம் வருமானத்தை எடுத்துக்கொள்ளும். நல்ல விஷயம். நாங்கள் அதை செய்து கொண்டே இருக்கிறோம். நேற்று கூட நாங்கள் இந்த தென்னை மரம் இருக்கின்ற பகுதிகளுக்கு மண்ணை நிரப்பி அங்கு கட்டுகள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிலையும் 2-3 பேர் இருக்காங்க மாஷா அல்லாஹ். அதனால் இது வரவேற்கத்தக்கது. நாங்களும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதாவுல்லா அரங்கம், அல்லாட்சி மண்டபம் போன்ற மாநகர சபை குறித்தான பொது மண்டபங்களின் தரத்தினை அதிகரித்து நிகழ்வுகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி அதற்கான விளம்பரங்களை செய்து அதன் ஊடாக வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். நல்ல ப்ரப்போசல். நானும் வந்த நாள் கூடிந்து அதை சொல்கிறேன். ஆக கூடுதலான வருமானம் தருகிற ஒரு சாமான் நம்மளோட அதாவுல்லா அரங்கம் தான், அல்லாஹ் மன்றம். அதே போன்று அல்லாஹ் நாடுகிறான். மேலதிகமாக நான் சொல்ல வேண்டும், எமது டிஎஃப்சி வைத்திருந்த அந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு மங்கள மகாலாக ஆக்குவதற்கும்
ஆக கூடுதலான வருமானங்களை அது பெறுவதற்கும் நாங்கள் வேலைகளை முடித்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் அவர்களும் விளங்கிக் கொண்டு இந்த உறுப்பினர்களும் விளங்கிக் கொள்வதற்காக சந்தோஷமாக சொல்லிக் கொள்கிறேன். வீதிகளுக்கான பேர்ப்பலகை இல்லாத வீதிகளுக்கு முறையான பேர்ப்பலகை அமைத்து காட்சிப்படுத்தல் இது கட்டாயம் தேவைப்பட்டது. கரியப்பர் ரோட்டிலேயே நாம் நின்று கிறியிருக்கோம். எனவே இதற்கு குழு அமைப்பதற்கும் வீதி பலகைகளை போடுவதற்கு பணங்களையும் நாங்கள் அவருடைய வேண்டுகோளின்படி நாங்கள் அந்த ஓட்டிலேயே சேர்த்திருக்கிறோம். 3,442 மாநகர எல்லைக்குள் தனியார் கம்பெனிகள் வியாபாரிகளால் சேவை வழங்குபவர்களால் தனியார் கல்வி நிறுவனங்கள் மேற்கொள்ளப்படும் விளம்பரங்கள் பதாகைகள் போன்றவற்றை முறையாக கண்காணித்து பொருத்தமான கட்டணங்களை கிரமமாக விடுதல் இது ஒரு முக்கியமான விஷயம். கமிஷனரும் கேட்டுக்கிறார், செக்ரட்டரி கேட்டுக்கிறார், உத்தியோகத்தர்கள் கேட்டுக்கிறாங்க. இதை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க இது செய்கிறேன்னு சொல்லி. மாஷா அல்லா. வெளியூர்களிலிருந்து அக்கரைப்பற்றுக்கு பலவிதமான நோக்கங்களில் மருத்துவ கல்வி வியாபாரம் அரசியலையும் சேர்த்திருக்கணுமாவன் வருபவர்கள் குறைந்த கட்டணத்தில் தங்கி நிற்கக்கூடிய ஓய்வு அறை பொருத்தமான கட்டணங்களை இனங்கண்டு நீர்ப்பூங்கா அருகில் உள்ள அல்லது வேறு தீர்மானித்து சேவை வழங்குவதும் வருமானத்தை பெறலாம். நல்ல ஐடியா. இதற்கு நாங்கள் ஏற்கனவே கடற்கரை ஓரத்தில் இருக்கிற எமது ஒரு இடம் இருக்கிறது, ஜிம் சென்டர். அதனை நாங்கள் ஒரு பெரிய ஒரு தங்குகின்ற ஹோட்டலாக மாற்றுவதற்கு மாத்திரமல்ல, இன்னும் இவர்கள் குறிப்பிட்ட இடங்களையும் பரிசீலித்து அதற்கான ஏற்பாடுகளை நான் பின்பு சொல்லுவேன். அதனை நான் சொல்லுகிறேன். எனவே இவைகள் உண்மையாகவே நல்ல முன்மொழிவுகள். வெளியூர்களிலிருந்து அதான் சொன்னதாகும். எத்தனையே சொல்கிற குறைந்த கட்டணத்தில் தங்குறது. 9வது ஹெலபொஜன். இது சிங்கள வார்த்தை, நாம் தமிழில் ஒன்று உருவாக்கணும். ஹெலபொஜன் போன்ற ஒரு கிராமிய உணவு அவங்க சொல்கிறாங்க. அந்த பேரில் நம்முடைய கிராமிய உணவு சந்தை அமைத்து உணவு உற்பத்தியாளர்கள் பெண்கள் தொழில் வாய்ப்பினை நாளாந்தம் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, சிற்றுண்டி உண்மையாக ரொம்ப தரமானது. நம்மளோட கொழுக்கொட்டைக்கு நிகர் என்னங்கவும் இருக்குதா? பனங்கா பணியாரத்துக்கு நிகராக என்னவும் இருக்குதா? மருதமனையில் பலதை சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட கிழங்கு கடைகளுக்கு நிகர் எங்கேயும் இருக்குதா? இல்லை. ஆகவே நமது கிராமிய உணவுகளுக்காக முன்வருகின்றவர்களுக்கு அவர்களுக்கு கடைகளும் கொடுத்து அவர்களுக்கு ஊக்குவிக்கிற பணமும் கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கைதட்டு இல்லையா? என்ன சாதிராப்பா, இது அவங்களோட ஆலோசனை எல்லாம். ஹெலபொஜன் அதுக்கு நாம் வேறு பேரொன்று வைக்கணும். அடுத்ததாக கிராமிய சிறு கைத்தொழில் உற்பத்தியாளர்களுக்கான வாய்ப்புகளை அதிகரித்தல். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்களுக்கு நாங்கள் காசு அலோகேட் பண்ணியிருக்கோம். அதை அலோகேட் பண்ணியிருக்கோம் 6/3/478 வாய்ச்சிருப்பு எழுதானே எல்லாரும் ஒவ்வொரு வரியாக அல்லாஹ் அன்றிக்கான் சோதனமாய் தான் நிற்கிது. மீராவோடைய அடுத்தது நீர்த்தேக்கத்தை முறையாக பாதுகாத்து பராமரித்து அதில் நீர்ப்பூங்கா ஒன்றினை அமைத்து நீர்ப்பூங்கா ஒன்று புதிதாக அமைக்கிறார். என்னடா என்றாலும் அதை ஒத்துக்குவோம். நீர்ப்பூங்கா ஒன்றை அமைத்து சுற்றுலா பொழுதுபோக்கு விளையாட்டு சர்வீஸ் நிறுவனம் வருமானத்தை அதிகரித்தல். நல்ல ப்ரொப்போசல். இதை நாம் நீண்ட காலமாக சொல்லிக்கொண்டு வருகிறோம். அதை கட்டுகின்ற பொழுது எண்ணம் இருந்தது. அந்த விடயத்துக்கு நான் பின்பு வருவேன். கடற்கரை திடலில் சிறுவர் பூங்கா ஒன்றை நிறுவி முறையாக பொழுதுபோக்கு வசதிகளை செய்து வழங்குதல். கடற்கரையில் தான் முதலாவது சிறுவர் பூங்காவை நாம் அமைத்தோம். இப்போ ஹோட்டல் கட்ட போகிற இடத்துல அந்த காலத்தில் அது கடற்பிடிக்கிற நிலைமைகளால் அதை மாற்றினாலும் புதிய நவீனமான சிறுவர் பூங்காக்களை எங்கு மீராவோடையிலும் கடற்கரை பிரதேசத்திலும் இன்னும் பல இடங்களில் அமைப்பதற்கு நாங்கள் சேர்த்து கொண்டிருக்கிறோம், தீர்மானித்திருக்கிறோம். மாஷா அல்லா. நல்ல ப்ரொபோசல்ஸ். அடுத்ததாக பெண்களுக்கான பிரத்யேக உடற்பயிற்சி. மாஷா அல்லா. ஜிம் ஒன்றினை அமைத்து பொருத்தமான கட்டணம் ஒன்றை அளவீடு செய்தல். மீராவுடையை இவைகளுக்காகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். பெண்கள் சந்தை, பெண்களினுடைய உற்பத்தி, பெண்கள் உடற்பயிற்சி, சிறுவர்களுடைய உடற்பயிற்சி, நல்ல உணவு சாப்பிடுகின்ற இடம் என்று நான் பின்பு வருகிறேன். எனவே அவைகளுக்கும் 6/3/511 நாங்கள் சேர்த்திருக்கிறோம். பெண் ஜிம் அமைக்கணும், பொம்பளைகள் ரெடி ஆகும், நீங்கள் முன்னுக்கு வழிகாட்டணும். முச்சக்கர வண்டிகளுக்கு மீட்டர் கட்டண முறையை அறவிடுதல் வேண்டும். ஓம், அதுவும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவங்கள கூப்பிட்டு அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நாங்கள் அதுக்கு தேவையான அத்தனையும் செய்வோம்.
மலசலகூடம் இல்லாத மிகவும் வறிய குடும்பங்களுக்கு கட்டமைப்பை ஏற்படுத்த உதவி செய்தல், அதனை நாங்கள் சேர்த்து கொண்டோம். 6/3/476 அது காசு போட்டிருக்கிறோம். கட்டாக்காலி கால்நடைகள் திருநாய்களின் தொல்லைகளை குறைத்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பினை ஏற்படுத்த முறையான வேலை திட்டம் ஒன்று வேணும். அந்த காலங்களில் நாய் சுடுறதுக்கு என்றும் உள்ளூராட்சி சபையில் ஒருவன் இருந்தான். இப்போ அதுவும் இல்லை, நாய் சுடுறதும் பேலா. இப்போ கட்டாக்காலியை கட்டுறதுக்கு ஆள் பிடிச்சிக்காண்டா நம்மளோட டாக்டரும் பொம்பளை. அப்போ உவைஸ் காக்கா ஒரு வைச்சாமனாக இருந்து பிடிங்களேன்டா அவ எப்படி பிடிக்கிற அல்லாஹ் காப்பாத்தினா அவ. இதுக்கு ஒரு முறையான வேலை திட்டம் வேணும். இந்த வேலை திட்டம் என்பது மாடுகளை பிடிப்பதல்ல, மாடு வைத்திருக்கின்றவர்களுக்கு முறையான பயிற்சி பட்டறை வழங்க வேண்டும். இன்றைக்கு ஒருவர் வந்தார்கள், பால் மில்க் பார்னு தொடங்க போகிறாங்க. அவர்களுக்கு மிகவும் ஆலோசனைகளை நான் வழங்கியிருக்கிறேன். அந்த மில்க் பாரை இவனோ காய்ச்சித்தார பாலை நீங்கள் இங்கே விற்கிறாக்கள் அறிக்கணும், நம்மட பால் கறந்து விற்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கோ, உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி அனுப்பிக்கிறேன். அதன் பிரகாரம் என்னடா ஃபுட் உணவு பாதுகாப்பு மிக முக்கியமானது. அதன் பிரகாரம் இந்த கட்டாக்காலி மாடு வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்புகளை நடத்தி அதற்கு தேவையான வழிவகைகளை செய்வதற்கு நான் இந்த மன்றத்திலேயே உத்தரவிடுகிறேன். அவை நடைபெற வேண்டும். இல்லாட்டி தக்பீரன் ஹலாலன் தக்பீரா உவைசாக்கா அப்படி கிடக்கு. கௌரவ மாநகர முதல்வர் அவர்களே, மேற்குறித்த உத்தேச வரவு செலவு திட்டத்திற்கான பொதுமக்கள் ஆலோசனையை உங்களுடைய மேலான கருத்தில் கொண்டு எமது மாநகரத்துக்கான வருமானங்களை அதிகரித்து பொதுமக்களுக்கு அவசியமான தரமான சேவைகளையும் வழங்கி சுயட்சமான மாநகரத்தை உருவாக்கும் பணியில் தயாரிக்கப்படும் வரவு செலவு திட்டத்தில் மேற்கூறிய ஆலோசனைகளை இணைத்துக் கொள்ளுமாறு இதன் கீழ் கையொப்பமிடும் நாங்கள் உங்களிடம் மிகவும் பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த கோரிக்கைகளுக்காக உங்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பிலும் எடுக்கப்படும் தீர்மானங்கள் தொடர்பிலும் எங்களுக்கு அறிவித்தமாறு பணிவாய் வேண்டுகிறோம். இதன் ஊடாக நான் அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்து அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய ஆலோசனைகள் இன்னமும் தேவை. நாங்கள் ஃப்ரீயாக மண்டபத்தை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம், காசு கட்ட தேவையில்லை என்பதை இப்படியான ஆலோசனையை செய்வதற்கு நான் அவர்களை பாராட்டி அவர்களுக்கான பதிலை நான் அந்த இடத்திலே உங்கள் மத்தியிலே சொல்கிறேன். அதன் பின்னர் முகமது ருகாஸ் அந்த இருக்கிறதானையோ அவருடைய ஆலோசனையை சமர்ப்பித்திருந்தார். மேற்படி விடயம் சம்பந்தமான அறிவித்தலின் பிரகாரம் கீழ்வரும் திட்டங்களை உள்சேர்க்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அக்கரைப்பற்று 15 உள்ள மத்தினார் வீதி சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் கான்கிரீட் இடப்பட்டது. அதனால் தற்போது அவ்வீதியானது அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலைக்கும் நோயாளிகளின் பெரும்பாலானவர்கள் வீதியை பயன்படுத்துவதால் அவ்வீதியை மீள் கான்கிரீட் இட்டு தருமாறு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் அதுக்கு உடனடியாக அந்த இதில் நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். 3/3/548 சபை நிதியிலிருந்து நாங்கள் பணம் ஒதுக்கியிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். மற்றது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் முதலியார் ரோடு அக்கரைப்பது 15 லென்த் 203 வித் 3.5 மீட்டர் அந்த விஷயங்களை தந்திருக்கிறார். 2வது மாநகர பிரதேசத்தில் செய்யப்படும் திண்பக் கழிவுகளில் முக்கியமான விஷயம், தேங்காய் மட்டை மற்றும் சிரட்டைகளை வேறாக ஒன்றுபடுத்தி அவற்றை குருநாகல் பிரதேசத்திற்கு நேரடியாக ஏற்றுமதி செய்யாமல் அல்லது அவற்றை கிரைண்டர் இயந்திரங்கள் மூலம் துகள்களாக்கி அவற்றை ஏற்றுமதி செய்யலாம். உண்மையாக பெரும் முக்கியமான விஷயம். அதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நமது திண்பக் கழிவு நிலையம் மாத்திரமல்ல, நமக்கான பயலை உற்பத்தி நிலையமும் இயங்கும். அதே போன்று சிரட்டை மட்டைகளை அவர் கீழும் சொல்லியிருக்கிறார். இலவசமாக கிடைக்கின்ற தேங்காய் மட்டைகளை ஒன்றுபடுத்தி பொருத்தமான இடத்தில் ரூபாய் 1.5 லட்சம் பெறுமதியான 2 கிரைண்டிங் மெஷின்களை பொருத்தி அவற்றை தூள்களாக்கி விற்பதன் மூலம் மாநகர சபைக்கு வருவாய் ஏற்படுத்துடன் 2 பேருக்கு தொழில் வாய்ப்பும் வழங்கப்படும். உடனடியாக அதனை நாங்கள் இந்த பட்ஜெட்டில் சேர்த்திருக்கிறோம். 2/9/513 இங்கே அதுக்குரிய உத்தியோகத்தர்களும் இருக்கிறார்கள். அவசரமாக அதற்குரிய மெஷின் வாங்க வேண்டும், அல்லது இதை விடவும் நல்ல மெஷின் வாங்கினாலும் ஒன்றுமில்லை.
அது உலகத்திற்கு தேவையான சாமான். நம்முடைய சாமான் எல்லாம் கணக்கு தேவைப்படுற ஒருத்தரும் கணக்கு எடுக்கிறதில்ல. நம்முடைய சிரட்டை மட்டும் இல்லை, எல்லா சாமானும் கடுஞ்சாமான் நம்முடைய சாமான்.